இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்னென்ன ரீல்ஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்றது எல்லாமே உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ச் ஹிஸ்டரியில ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் ஹிஸ்டரியை எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போனதுமே சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஜ் ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ டு ஓல்டு, ஆல் டேட்ஸ், ஆல் அத்தர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நியூ டு ஓல்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக நியூ டு ஓல்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ஓல்டு டு நியூன்னு இருக்கும். இப்போ நியூ டு ஓல்டில் டிஃபால்ட்டாக இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எந்த ரீல் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த ரீல்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி பார்த்த ரீல்ஸ் வரைக்கும் இருக்கும், அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதே ஓல்டு டு நியூவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி எந்த ரீல் பார்த்தீங்களோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ரீல் பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கும், அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி தான் பார்த்துக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஆல் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீக், பாஸ்ட் மந்த், டேட் ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இப்போ பாஸ்ட் வீக் கொடுக்குறீங்கன்னா பாஸ்ட் வீக்கில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். பாஸ்ட் மந்த் கொடுத்தீங்கன்னா பாஸ்ட் மந்த்தில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் ஷோ ஆகும். டேட் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் அதில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்த ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் அத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஐடியிலே நீங்கள் என்னென்ன ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அவங்களோட அக்கௌண்ட்டில் அப்படின்ற அந்த ரீல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது, நம்ம ஒன்று ஒன்றா தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் கொடுத்துருப்பாங்க, ரிமூவ் கொடுத்துட்டு திருப்பி ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் நம்ம வாட்ச் பண்ண அந்த ரீல்ஸ் ஹிஸ்ட்ரியை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.